வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ரேஷ்மா சவனிட்ஸ் கிச்சனுக்கு வரவேற்கிறோம். வெல்கம். இது பாருங்கள், இப்போ நம்ம பீக்கங்காய் தோலை டோன்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது எப்படி நம்ம சட்னி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது தேவையான பொருளை பார்த்துக்கலாம். நம்ம காஞ்ச மிளகா, புளி, வெங்காயம் ஒரு 2, பூண்டு, இஞ்சி. ஓகேவா? இப்போ நம்ம பேனல் கேஸில் வச்சுட்டோம், ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டோம் காய்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள் காய்ஸ், இப்போ கடாய் சூடாயிடுச்சு. நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, வேஸ்ட் பண்ணாதீங்க. பீக்கங்காய் நம்ம அதை தோல் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடுவோம். ஆனால் தூக்கி போடக்கூடாது. அதை இதில் கூட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது, மருத்துவ குணம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 போடுறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி, நம்ம வெங்காய பூண்டுலாம் ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஆல்ரெடி ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் கைஸ், நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ பீக்கங்காய் தோல் போடலாம். நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். உங்களுக்கு தேவையான சால்ட்டு கூட போட்டுக்கலாம். இது பிளட் ப்ரெஷருக்கு, சுகருக்கு, எல்லாத்துக்குமே நல்லது. இந்த சட்னி சாப்பிட்டோன்னா நிறைய பேர் பீக்கங்காய் வாங்க மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க, செய்ய தெரியாது. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்குங்க. அதை பருப்பில் போட்டு கடைஞ்சிடலாம். இது தோலை நம்ம சட்னி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு போடலாம்.
நம்ம இப்போ கொத்தமல்லி புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜாருக்கு மாற்றலாம். இங்கே பாருங்கள் காய்ஸ், நம்ம இப்போ ஜாருக்கு மாற்றிட்டோம். இப்போ மிக்சியில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க காய்ஸ், சட்னி இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உப்பு இருக்கான்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே பேனல் நம்ம கேஸில் வச்சுட்டோம். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க காய்ஸ், நல்லா பாருங்கள் சட்னி நம்ம தாளிச்சிட்டோம். இப்போ நம்ம ரைஸில் ஆட் பண்ணலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், போதும். இப்போ நம்ம எடுத்து ரைஸில் ஆட் பண்ணலாம்.
இப்படி மாறுது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகினே இருக்குது. நீங்கள் சாப்பிடாத பசங்களுக்கு கூட டிஃபன் லஞ்சு கொடுக்கலாம். இப்படி தெரியாதா உங்களுக்கு? இவ்வளோதான், நம்மளது ரெடி ஆகிடுச்சு சட்னி. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளது சாப்பாடு ரெடி லஞ்சு. காய்ஸ், இப்போ நம்மளோட பீக்கங்காய் தோல் சட்னி ரெடி பாருங்கள். நம்ம லஞ்சு ரெடி. இப்போ நான் லஞ்ச் பாக்ஸ்லேயும் போட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரேஷ்மா 786. தேங்க்யூ. பாய்.